சாப்பிட்ற சாப்பாடு நம்மளால முடிவு பண்ண மாட்டேங்குது. நம்மளுடைய முடிவு நம்ம கையில் இல்லை, நம்மளுடைய ஆரம்பம் நம்ம கையில் இல்லை, நம்முடைய தொழில் நம்ம கையில் இல்லை, நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நம்ம கையில் இல்லை, நம்முடைய குழந்தைகள் நம்ம கையில் இல்லை, நம்முடைய பெற்றோர் நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் ஏதோ ஒன்று நடத்துதுன்றதுக்கு இது ஒரு சிம்டம்ஸ் தான். இதெல்லாம் ஒரு நேரடி சிம்டம்ஸ். மறைமுகமாகவும் நீங்க நான் எல்லாருக்கும் நடக்கிற ஒவ்வொரு சிறு விஷயங்களும் யதார்த்தமாக நடந்துச்சுன்னு நாம பேசுவதும், யதார்த்தமாக அவரை சந்தித்தோம் சொல்றதும் எல்லாமே இறை ஆக்கினை. உண்மையா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிறோமா? இப்போ இதெல்லாம் இதுக்குதான் சொல்றது, எதுவுமே நம்ம கையில இல்லை, நான் ஆணவம் நடத்துறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. நம்ம தான் நம்மளை சரி பண்ணிடணும். இப்போ வந்துட்டோம், இந்த பஸ்ல ஏறியாச்சு, இந்த ரூட்டுக்கு வந்தாச்சு, நம்ம தான் இறங்கணும். பஸ் விட்டு பஸ்ல ஏறியாச்சு, நம்ம தான் நம்ம கையில தண்ணி பாட்டில் வச்சுக்கணும். டிக்கெட்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டக்டர் டிரைவரும் நமக்கு தண்ணி தாகன்னு தெரியுமா? அவங்களுக்கு நம்மளை ஏற்றி விட்டாரு ஒருத்தர், அவருக்கு தான் தெரியுமா? நம்மளை பெற்று வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாரு அப்பா அம்மா, அவங்களுக்கு தெரியுமா? பஸ்ல நீ போயிட்டு உனக்கு தண்ணி தாக எடுக்கணும், ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா தண்ணி தாக எடுக்குப்பா உனக்குன்னு? சொல்ல மாட்டாங்க. சின்ன உதாரணம் தண்ணி தாக. இதே போல நாம உயரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்துட்டு போய் பகுத்தறிந்து பார்க்கும்போது இருப்பதிலேயே மிக சிறப்பாத வேலை நேத்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. இதுவல்ல 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 அப்படின்னு. இது தேவையில்லாத மேட்ரு, இதுவா தேவையில்லை அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா பெரிதுன்னு பெரிது கேளு அப்படின்றாங்க. எல்லாத்தோட பெருசு எது, எந்த ஒர்க் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்திய யோசனை பண்ணுமோ இல்லையா? நம்ம முன்னேற்ற யோசனை பண்ணுமோ இல்லையா? நம்ம புத்தி எது பெரிய ஒர்க்கு, இது சின்ன ஒர்க்கு, அது வேணாம். இந்த படத்துக்கு போகலாமா வானா, அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இந்த ஜபத்துக்கு போனாவது கொஞ்சம் புத்தி சொல்லுதோ இல்லையோ? இப்போ நம்மளை நடத்துறது யாரு? நம்ம தான். இதுதான் நம்ம தான் நடத்திக்கணும் அப்படின்றதும், நம்மளை ஆண்டவன் தான் நடத்த, ரெண்டுமே உண்மைதான். அது கேட்கும்போது நமக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா இது தெளிவான விஷயம். நம்ம தான் நடத்தி ஆகணும். ஆனா நம்ம சிறப்பா நடத்திட்டோம்னா நமக்கு நடக்கிறதுல சிறப்பா நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, மேலிடத்துல இருந்து வர்ற தகவல்கள், மெசேஜ்கள் அவ்வளோ சூப்பரா நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம செய்யற வேலையை நம்ம சிறப்பா செஞ்சோம்னா நமக்கு வர்றதுலாம் சிறப்பா நடக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் அவரவருடைய தகுதிக்கேற்ப ஆச்சரியமான அதிசயமான மிராக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. சதா காலமும் நடந்துகிட்டே இருக்கு. மிராக்கிள்ன்றது சதா காலமும் நடந்துகிட்டே இருக்கு. மாயைன்றது அந்தகாரன்றது விழிப்புணர்வற்ற நிலை அப்படின்றது நம்முடைய மனமே. மாயை என்பதும் அந்தகாரம் என்பதும் விழிப்புணர்வு அற்ற நிலை என்பதும், இது மாதிரி இப்போ நாம இருக்கிறது சதா எதில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம சதா தூக்க நிலையிலே தான் இருக்கிறோம் அப்படின்றார் சித்தவேத புக்ல. என்ன நிலையில இருக்கிறோம்? தூக்க நிலையில தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு படத்துல ஒரு பாட்டு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனா குருடங்க தான் இந்த நாட்டுல அந்த வீட்டில, இந்த மாதிரி எதுக்காக அந்த பாடல் இப்ப அந்த பாடல்கள் நினைச்சுக்கிட்டு நான் உட்காரல. ஆனா வருதோ இல்லையோ, பேசும்போது மெசேஜ் வருதோ இல்லையோ, இதுதான் இந்த சூப்பர் கான்சியஸ். அது நமக்கு தேவையான நேரத்துல எதை நமக்கு தரணுமோ அது தந்து கொண்டே இருக்கும். பொழிந்து கொண்டே இருக்கிறது மழை, நனைந்து கொண்டே இருக்கிறோம் சதா எல்லா ஜீவர்களும். ஆனந்தமயமானது தான் நம்முடைய சொரூபம். எல்லா காலங்களிலும் அருள் பேராற்றால் நம்மிடம் புரிந்து கொண்டே தான் இருக்கிறது. மனம் அதை மிகவும் சிக்கலாக்குகிறது. மனம் அதை அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய மாயா சக்தி என்ன பண்ணுது? நம்மளை சிக்கலாக்கி நம்மளை நல்ல ஒரு சாந்த நிலையிலையும் அமைதி நிலையிலையும் வாழ விடாம தடுக்கும். ஒருத்தர் அடைய வேண்டிய மிக உயர்ந்த நிலை எதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, சித்த வித்தியார்த்தி அல்லாதவர்களும் சித்த வித்தியார்த்திகளும் எல்லாருமே என்ன நினைச்சு அடைய வேண்டிய உயர்நிலை எதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் உள்பட. ஏன்னா இந்த லோகத்துடைய சுபாவம் அப்படித்தான். நான் உள்பட எல்லாம் எப்படி நினைச்சுக்கன்னா, இன்னும் கொஞ்சம் பணம் வந்தா போதும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா போதும், கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போயிட்டா போதும், அதுதான் எனக்கு வேற பெரிய இல்லை. இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டி வாங்கினா போதும், அவ்வளோதான். அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் மேல போனா போதும்,
இன்னும் கொஞ்சம் மேல போன போதும் மனம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கூப்பிட்டு தள்ளினே இருக்குது, கீழே தள்ளிட்டே இருக்கு. இது போதும் எனக்கு அப்படின்றது பேரானந்தம். அமைதி சித்தானந்தம். அமைதி நமக்கு வரணும்னா நாம என்ன செய்யணும்? அமைதி நமக்கு வரணும்னா தினசரி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய உள்முகமாக செய்யக்கூடிய நம்முடைய சித்த வித்தை என்று சொல்லக்கூடிய பிராணாயாமத்தை 1 மணி நேரமும் 10 நிமிடமோ 15 நிமிடமோ கம்பல்சரி நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும். சில சித்த வித்தியார்த்தியின் நண்பர்கள் நான் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் உரைப்பது ஒரே கருத்தை தான் நிறைய நண்பர்களிடம் நான் பேசியது நான் தெரிந்து கொண்டது. அவர்கள் ஜபத்தை மிகவும் கண்ணு கருத்துமாக செய்கிறார்கள், ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஜபத்தில் நன்கு அமர்கிறார்கள், ஜபத்தை நன்கு முடிக்கிறார்கள், புறப்படுகிறார்கள். சரியா தவறா? இது ஜபம் என்பது நிஷ்டைக்காக, நிஷ்டையை நல்லா பரிபூர்ணமா அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக. மன அமைதி தான் நிஷ்டை. 15 நிமிஷம் நம்மளுடைய மூச்சு போக்குவரத்து இல்லாம 15 நிமிஷம் அமைதியா நிக்கணும்ன்றதுக்காக ஞானபிதா என்ன சொல்றாரு? அதுக்கு எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அமைதி எடுக்கணும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் அமைதி எடுக்கணும். அந்த நிஷ்டையை நம்ம அனுபவிச்சோம்னா அப்பதான் நாம பாடுபட்டதுக்கு பலன் தெரியும், நமக்கே தெரியும். அந்த மாதிரி அர்ஜென்ட் பட்டு ஒருத்தர் நபர் உட்காந்துக்கிறாங்க, வேலைக்கு போறவர் உட்காந்துக்கிறாரு, பாக்குறாரு 6 hour ஆச்சு, 3 hour ஆச்சு, போதும் 6 நிமிஷம் எழுந்து போயிருக்காரு.